ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ அவர் சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ஐசிடில நெறைய ரிவர்சல் மாடல்ஸ் நமக்கு தெரியும். அதுவும் எஸ்பெஷலி A+ மாடல் அப்டின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த ஐசிடி டர்ட்டில் சூப் மாடல்னு சொல்லலாம். ஸோ நெறைய இடத்துல இந்த டர்ட்டில் சூப் அப்டின்ற வேர்ட் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. நெறைய பேர் அத பத்தி சர்ச்சும் பண்ணியிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா உங்களுக்கு தெளிவான கான்டென்ட் கிடைச்சதா அப்டின்னா, கண்டிப்பா இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோல நம்ம டாப் டூ பாட்டம் டர்ட்டில் சூப்பர் டீகோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்பவே கிளியரான செக்லிஸ்ட் அண்ட் ரியல் டைம் சார்ட்லையுமே உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள்ஸ் வந்து காமிக்க போகிறேன். ஸோ வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரைட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டர்ட்டில் சூப்னா என்ன? ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க கான்செப்ட் என்ன? இந்த டர்ட்டில் சூப் வந்து ஒரு ரிவர்சல் செட்டப் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது ஒரு ப்ரீவியஸா இருக்கக்கூடிய ஹை அண்ட் லோவை மார்க்கெட் உடைக்கும். ரைட்டா? உடைச்சிட்டு அத வந்து ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்டா கன்வெர்ட் பண்ணும். அதாவது உடைச்சிட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்து எந்த லெவல்ல இருந்துச்சோ அங்கே வந்துரும். ஸோ அந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் ட்ரேடர் என்ன பண்ணுவாங்க? பிரைஸ் ஆக்ஷன்ஸ் ட்ரேடர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நல்ல கீ லெவல் உடைக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு தேல் கோ ஃபார் அன் என்ட்ரி. பட் ஆனா அந்த எஸ்எல் எல்லாத்தையும் நம்மளோட டிபியா கன்வெர்ட் பண்ணக்கூடிய மாடல் பேர் தான் வந்து ஐசிடி டர்ட்டில் சூப் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எஸ்பெஷலி வந்து நம்ம வந்து ஒரு பிரேக் அவுட் ஃபெயில் ஆனதுல ட்ரேட் பண்றோம். ஓகேவா? இந்த புரிதல் இருந்தாலே போதும். செக்லிஸ்ட்ட பார்த்தீங்கன்னா, இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இந்த மாடல் வந்து இருக்கும். பெர்ஃபெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அத வந்து ஆஸ் யூசுவல் தான். நம்ம ஒரு டிராயிங் அன்னோடேஷன்ல பார்த்துட்டு அண்ட் நம்மளோட ரியல் டைம் சார்ட்ல இது எப்படி வொர்க் ஆயிருக்கு அலாங் வித் செக்லிஸ்ட். ஸோ இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவேள நீங்க செல் எடுக்கிறீங்கன்னா, அப்ப அந்த கண்டிஷன்ல எப்படி வந்து டர்ட்டில் சூப் இருக்கும்? இப்போ வந்து மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா, இப்படி மேல போகுது. ஸோ இங்க வந்து ஒரு ஹைய மேக் பண்ணுது. அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா, கீழ வருது. அதுக்கப்புறம் இந்த ஹைய ரைட்டா? இந்த ஹைய மார்க்கெட் உடைக்கணும். உடைச்சிட்டு இந்த இடத்துல நமக்கு ஒரு ரிஜெக்ஷன் நடக்கணும். ஓகேவா? ஸோ இப்ப இதுவரையும் என்ன நடந்திருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு மார்க்கெட்ல இந்த இடத்துல ஒரு ஹை வந்து உங்களுக்கு ஸ்வீப் பண்ணப்பட்டிருக்கணும். இத வந்து இனிஷியலா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஸ்வீப்ன்னு சொல்ல மாட்டோம். இத எம்எஸ்பின்னு தான் நம்ம சொல்லுவோம். பிகாஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு கன்டினியூஸா போயிட்டு இருக்கும்போது, இது ஒரு எம்எஸ்பி அப்படின்ற மாரி சொல்லுவோம். அண்ட் இந்த இடத்துல நமக்கு என்ன ஆயிருக்கும்னா, ரிஜெக்ஷன் வந்து நடக்கணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ரிஜெக்ஷன் வந்து இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் பிளாக்காகவும் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுது? ஸோ மார்க்கெட் வந்து ப்ரீவியஸா இருக்கக்கூடிய அதாவது இந்த கீ லெவலான ஹைய மார்க்கெட் உடைக்குது. ரைட்டா? ஸோ நான் இத மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஓகே. ஸோ இந்த ஹைய மார்க்கெட் உடைக்குது. உடைச்சிட்டு மார்க்கெட் கொஞ்ச நேரம் டிராவல் ஆகுது. ஆனா இந்த இடத்துல ஒரு நல்ல ரிஜெக்ஷன் வந்து இருக்கு. ஸோ இப்ப இந்த ரிஜெக்ஷன் வந்து மேபி ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கீ லெவலா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய ஒரு எஃப்இஜியோ இல்லன்னா வந்து ஒரு ஆர்டர் பிளாக்கோ, ஒரு பிரேக்கர் பிளாக்கோ இருக்கலாம். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்ப இத வந்து ஒரு எஃப்இஜியா எடுத்துக்கலாம். நான் இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு ஜஸ்ட் வந்து எஃப்இஜி அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்ப என்ன ஆகுதுன்னா, மார்க்கெட் வந்து இந்த மாரி டிராவல் ஆகுது. இப்ப இந்த ஹைய மார்க்கெட் உடைக்குது. ஸோ மார்க்கெட் உடைக்கும்போது நம்ம என்ன நினைப்போம்னா, ஓகே எம்எஸ்பி நடக்குது அப்படின்ற மாரி நினைப்போம். அண்ட் மார்க்கெட் வந்து என்ன பண்ணுதுன்னா, ஹையர் டைம் ஃப்ரேமோட கீ லெவல். ஸோ நான் இத வந்து என்ன சொல்றேன்னா, ஹையர் டைம் ஃப்ரேமோட கீ லெவல் அப்படின்னு சொல்றேன். ஸோ அது வந்து எதுவா வேணா இருக்கலாம். அதாவது ப்ரீவியஸா இருக்கக்கூடிய லிக்விடிட்டியா இருக்கலாம். இல்லன்னா ஏதோ ஒரு பிடி அரேவா இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் எஃப்இஜி எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு பிடி அரே. ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய கீ லெவல் மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா, அந்த கீ லெவல்ல டேப் ஆகி நமக்கு ஒரு ரிஜெக்ஷன் இருக்கணும். ஸோ நம்ம ரிஜெக்ஷன் பிளாக்காவும் மார்க் பண்ணலாம். இல்ல அப்படின்னா உங்களுக்கு கேண்டில் அதாவது விக்ஸ் வந்து நல்லா ஹெவியா இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல வந்து தாராளமா நீங்க அத ரிஜெக்ஷனா கன்சிடர் பண்ணலாம். ரைட். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ரிஜெக்ஷன் நடந்துட்ட பிறகு மார்க்கெட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல ரிஜெக்ஷனுக்கு அப்புறம் மார்க்கெட் கீழ வரும். இந்த இந்த டிஸ்பிளேஸ்மென்ட் ஆச்சு பார்த்தீங்களா? இதுல வந்து உங்களுக்கு ஒரு எஃப்இஜி இருக்கணும். கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு எஃப்இஜி இருக்கணும். இப்ப இது வந்து இப்போ சோ ஃபார் வந்து இது என்னவா இருக்கு அப்படின்னா, எஃப்இஜியா இருக்கு. ஸோ இப்ப இது வந்து ஒரு வேலிடான எஃப்இஜியா இருக்கணும்னா என்ன ஆகணும்? மார்க்கெட் வந்து இந்த இடத்துல டேப் ஆயிட்டு ஒரு எஃப்இஜி என்ன பண்ணும்னா, அதோட 50% பட்டு மறுபடியும் மேல போகணும்.
ஸோ இதான் வந்து ஒரு வேலிடான எஃப்விஜி. கரெக்டா? இது நான் ஆல்ரெடி சொன்னேன். இது வந்து ஒரு ரிவர்சல் செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகணும்னா, நமக்கு இந்த எஃப்விஜி வந்து ஃபெயில் ஆகணும். அப்ப என்ன ஆகணும்? ஃபெயில் ஆகணும்னா, மார்க்கெட் இந்த எஃப்விஜில டிராவல் ஆகணும். ஸோ இப்ப மார்க்கெட் இந்த எஃப்விஜில டிராவல் ஆகுதுன்னா என்னவா ஆகும்? இந்த எஃப்விஜி நமக்கு ஐஎஃப்விஜியா கன்வெர்ட் ஆகும். ஏன்னா எஃப்இஜி தன்னோட இயல்ப இந்த இடத்துல ஃபெயில் பண்ணிருச்சு. அதனால என்ன ஆகுது? அந்த எஃப்இஜிலே டிராவல் ஆனதுனால நமக்கு இது என்ன ஆகுதுன்னா, ஐஎஃப்இஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. இப்ப இந்த ஐஎஃப்இஜில நமக்கு மறுபடியும் மார்க்கெட் இந்த 50% ரைட்டா? இந்த 50% கோடு இருக்கு பார்த்தீங்களா? அதுல டேப் ஆகும் பட்சத்துல நமக்கு என்ட்ரி ரைட்டா? ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஷார்ட் வந்து உங்களோட லிமிட் ஆர்டர் வந்து போட்டு வச்சுக்கலாம். அண்ட் எஸ்எல் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மேக்ஸிமம் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆன இடத்துல நீங்க வைக்கலாம். எப்போதுமே ஆஸ் வெல் அஸ் 1:1.5 நீங்க வந்து உங்களோட இனிஷியலை புக் பண்ணிட்டு நீங்க தாராளமா இஆர்எல் வரையும் வெயிட் பண்ணலாம். இவ்வளவுதாங்க. இதுதான் டர்ட்டில் சூப். ஓகே. அப்ப இந்த இடத்துல எங்க தான் டர்ட்டில் சூப் நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த எம்எஸ்பி தான் உங்களுக்கு டர்ட்டில் சூப்பா மாறுவான். அவ்வளவுதான். ஸோ ரொம்பவே சிம்பிளான செக்லிஸ்ட் ரைட்டா? இது வந்து நான் செல்லுக்கு வந்து சொல்லிக் கொடுத்துருக்கேன். அதாவது என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஒரு கீ லெவல் நமக்கு மார்க் பண்ணி இருக்கணும். அண்ட் இப்ப மார்க்கெட் என்ன பண்ணும்? டிராவல் ஆகி போகும். ஸோ டிராவல் ஆயிட்டு ப்ரீவியஸா இருக்கக்கூடிய ஹைய மார்க்கெட் உடைக்கும். ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, எம்எஸ்பி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது லிக்விடிட்டி ஸ்வீப்னும் நீங்க சொல்லுவீங்க. ஓகே. எதுவா வேணாலும் பேர் வச்சுக்கலாம். ஓகே. இப்ப இத எம்எஸ்பின்னு மார்க் பண்றீங்க. நெக்ஸ்ட் மார்க்கெட் வந்து அந்த ஹையர் டைம் ஃப்ரேமோட கீ லெவல்ல டேப் அடிக்குது. நான் இங்க எஃப்விஜி எடுத்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ரிஜெக்ஷன் இருக்கணும். ரிஜெக்ஷன் அப்படின்னா, நல்ல விக்ஸ் வந்து அந்த இடத்துல இருக்கணும். அதாவது மார்க்கெட் வந்து ஒரு கீ லெவல்ல போய் டேப் ஆயிட்டு நல்ல விக் வந்து உங்களுக்கு ரிஜெக்ஷன் இருக்கணும். அதுக்கப்புறம் இங்க நமக்கு போச்சு பார்த்தீங்களா? போய் டேப் ஆச்சுல்ல. ஸோ அதுல வந்து உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, ஒரு எஃப்இஜி வந்து இருக்கணும். அண்ட் அந்த எஃப்இஜி ஃபெயில் ஆகும் பட்சத்துல அது ஐஎஃப்இஜியா கன்வெர்ட் ஆகும். அண்ட் அந்த ஐஎஃப்இஜியோட 50% நமக்கு என்ட்ரி. இதுதான் பியூரான ஐசிடியோட டர்ட்டில் சூப். ஓகேவா? ஐசிடியே இதான் வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. இது வந்து ஒரு செல்லுக்கான நம்ம டர்ட்டில் சூப் பார்த்துருக்கோம். ஓகே. அப்போ ஒரு பைக்கான டர்ட்டில் சூப் வந்து எப்படி இருக்கும்? அதுவும் நம்ம பார்த்துடலாமா? ஓகே. ஸோ இப்போ பைக்கான டர்ட்டில் சூப் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல் வந்து நம்ம ட்ரா பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல் வந்து இந்த இடத்துல நான் எஃப்இஜி வந்து எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதை ஒரு எஃப்இஜியா மார்க் பண்ணிடலாம். இது எஃப்இஜியாவும் இருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு லிக்விடிட்டியாவும் இருக்கலாம். ஸோ நான் இங்க எக்ஸாம்பிளுக்கு எஃப்இஜி எடுக்கிறேன். ஓகே. ஸோ மார்க்கெட் வந்து இந்த எஃப்இஜி கிட்ட வருது. ரைட்டா? ஸோ மார்க்கெட் வந்து இந்த எஃப்இஜி கிட்ட வருது. இங்க ஒரு லோ வந்து மேக் பண்ணுது. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த எஃப்இஜி கிட்ட டேப் அடிக்குது. ஓகேவா? ஸோ டேப் அடிக்கும்போது நமக்கு என்ன நடக்கணும்? ரிஜெக்ஷன் நடக்கணும். ஸோ அப்போ இந்த இடத்துல வாட் ஹேப்பன்? இந்த லோ இருக்கு பார்த்தீங்களா? இந்த லோவை மார்க்கெட் வந்து உடைக்குது. ஸோ ஒரே நிமிஷம். இந்த லோவை மார்க்கெட் வந்து உடைக்குது. அப்போ நம்ம இது என்ன சொல்லுவோம்? இந்த இடத்துல மார்க்கெட் எம்எஸ்பி கொடுத்துருக்கு. அதாவது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக் வந்து இங்கே நடந்திருக்கு. ஒரு சில பேர் எஸ்எம்சி படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதை பிஓஎஸ் அப்படின்னு வந்து சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம ஐசிடி தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதனால இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா எம்எஸ்பி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மார்க்கெட்டில் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஹையர் டைம் ஃப்ரேம், அதாவது இதை நான் அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமோட கீ லெவல் ரைட்டா? ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமோட கீ லெவல் வந்து நமக்கு இருக்கு. அண்ட் இங்க வந்து டேப் அடிக்குது. இந்த இடத்துல நமக்கு என்ன வரணும் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் நமக்கு வி நீட் அ ரிஜெக்ஷன் பிளாக். அதாவது கேண்டில் வந்து நல்ல ஒரு ரிஜெக்ஷன் வந்து கொடுக்கணும். அது வந்து என்ன ஷோ பண்ணணும்னா, இதுக்கு மேலே நான் கீழே போக விருப்பம் இல்லை அப்படின்றத ஷோ பண்ற மாதிரி. ஓகே. இப்போ இந்த இடத்துல ரிஜெக்ஷன் பிளாக் நடந்துச்சு. அப்புறம் இந்த இடத்துல நமக்கு ஒரு எஃப்இஜியுமே இருக்கணும். ஸோ இந்த இடத்துல இப்படி ஒரு எஃப்இஜி இருக்கு. இந்த எஃப்இஜி இனிஷியலா அது வந்து ஒரு எஃப்இஜியா இருக்கணும். ஸோ ஒரு எஃப்இஜி இருக்குன்னா மார்க்கெட் என்ன பண்ணணும்? மார்க்கெட் யூஷுவலாக ஒரு எஃப்இஜி இருக்குன்னா என்ன பண்ணணும்னா, ஒரு கரெக்டான எஃப்இஜி 50%ல கான்சிக்வெண்ட் என்க்ரோச்மெண்ட்ல டேப் பண்ணிட்டு மறுபடியும் மார்க்கெட் கீழே வரணும். பட் ஆனால் நம்ம ரிவர்சல் பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல நமக்கு எஃப்இஜி ஃபெயில் ஆகணும். ஸோ ஃபெயில் ஆகணும் அப்படின்னா மார்க்கெட் வந்து என்ன பண்ணணும்னா, எக்ஸாக்டா இதுல டிராவல் ஆகிடும். ஸோ எஃப்இஜியை ஃபெயில் பண்ணிடும். ஓகே. அப்போ இந்த எஃப்இஜி நமக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும்? ஐஎஃப்இஜியா கன்வெர்ட் ஆகும். இப்போ இந்த ஐஎஃப்இஜியோட 50% அதான் நம்மளோட கான்சிக்வெண்ட் என்க்ரோச்மெண்ட். அதாவது அதோட 50%ல டேப் அடிச்சுட்டு மார்க்கெட் சட்டுன்னு பறந்துருவான். ஸோ அதுதான் வந்து நமக்கு பை என்ட்ரி. ஸோ தாராளமாக இந்த இடத்துல இந்த கான்சிக்வெண்ட் என்கரேஜ்மெண்ட், அதாவது 50%ல
தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களோட பை லிமிட்ஸை போட்டு வைக்கலாம். அண்ட் உங்களோட எஸ்எல் உங்களோட அக்கௌண்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ரிஜெக்ஷன் அந்த எங்கே நடந்துச்சோ ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வைக்கலாம். ஸோ ரொம்பவே சிம்பிளாக இவ்வளோ தாங்க டர்ட்டில் சூப். அப்போ இந்த இடத்துல என்ன, இந்த எம்எஸ்பியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஓகே இதுதான் வந்து டர்ட்டில் சூப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வந்து நீங்கள் ஒரு வேளை டயக்ராம்ஸ்லாம் ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தட் ஃபியூச்சரில் உங்களுக்கு புரியலன்னா ஒரு தடவை எடுத்து பார்க்கும்போது ரொம்பவே புரியும். ஓகே, இதுக்கு இப்போ வந்து நம்ம செக்லிஸ்ட் வந்து எழுதிடலாமா? ஓகே, நம்மளோட செக்லிஸ்ட் வந்து என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட கீ லெவல் வந்து இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு செக்லிஸ்ட் 1 சூப்பர். அண்ட் ரெண்டாவது நமக்கு லிக்விடிட்டி வந்து ஸ்வீப் வந்து பண்ணியிருக்கணும். ஸோ எக்ஸ்பெஷலி இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹை, இதை ஸ்வீப் பண்ணுது. ஸோ இதை வந்து ஒரு வேலிடான லிக்விடிட்டி ஸ்வீப்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த இடத்துல இது வந்து லோ, இது வந்து ஒரு ஸ்வீப் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு வேலிடான லிக்விடிட்டி ஸ்வீப். பட் ஆனால் இனிஷியலாக அது வந்து நமக்கு ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப்பாக இருக்காது. அது வந்து நமக்கு ஒரு எம்எஸ்பியாக இருக்கும், இல்லைனா பிஓஎஸ்ஸாக இருக்கும். ரெண்டு பேருக்குமே, அதாவது இதை நீங்கள் யார் பார்த்தாலும் சரி, ஐசிடி படிக்கிறவங்க பார்த்தாலும் சரி, இல்லைனா வந்து எஸ்எம்சி படிக்கிறவங்களுக்கும் பிஓஎஸ்ன்றது புரியும். அதனால ஓகே, தேர்ட் ஒன் லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்த பிறகு மார்க்கெட்டில் நமக்கு ரிஜெக்ஷன் நடக்கணும். ஸோ கேண்டில் லெவலில் ரிஜெக்ஷன், அதை வந்து நீங்கள் பிளாக்காகவும் மார்க் பண்ணலாம். ஸோ அதனால நான் அதை பிளாக்னு கொடுத்துட்றேன். அடுத்து ஃபோர்த் ஒன் நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எஃப்இஜி வந்து இருக்கணும். அண்ட் அந்த எஃப்இஜியில் மார்க்கெட் ட்ராவல் ஆகி நமக்கு அது வந்து என்னவா கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா ஐஎஃப்இஜியாக கன்வெர்ட் ஆகணும். ஸோ ஐஎஃப்இஜி அண்ட் தென் அந்த ஐஎஃப்இஜியோட 50% நமக்கு என்ட்ரி, ரைட்டா? ஸோ ரொம்பவே சிம்பிளான செக்லிஸ்ட், ரைட்டா? இதுக்கு மேலே இவ்வளோ தெளிவாக யாருமே டர்ட்டில் சூப்பை ட்ரில் டவுன் பண்ணதே கிடையாது. ஓகே, ஸோ ரொம்பவே 5 செக்லிஸ்ட் தான். ஹையர் டைம் ஃப்ரேமில் ஒரு கீ லெவல் பார்ப்பீங்க, ரைட்டா? அதுக்கப்புறம் லோவர் டைம் ஃப்ரேம் வருவோம். ஸோ அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் நடக்கணும். அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இது யூஸ்வலாக சொல்ல போகணுன்னா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இனிஷியலாக இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சராக தான் இருக்கும். ஸோ பிஓஎஸ் இல்லைனா எம்எஸ்பி வந்து நடக்கணும். ஸோ அதே மாதிரி நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஹையர் டைம் ஃப்ரேமோட அந்த கீ லெவலில் போய் டேப் அடித்து நல்ல ஒரு ரிஜெக்ஷன் வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். ரிஜெக்ஷனுக்கு அப்புறம் இந்த எஃப்இஜி நமக்கு இங்கே ஒரு எஃப்இஜி இருந்திருக்கும்ல, ஸோ அந்த எஃப்இஜி ஃபெயில் ஆகணும். அப்போ அது ஐஎஃப்இஜியாக கன்வெர்ட் ஆகும். அண்ட் அந்த ஐஎஃப்இஜி கன்வெர்ட் ஆனதோட 50% நமக்கு என்ட்ரி. ஓகே, நீங்கள் இந்த டர்ட்டில் சூப் பார்க்குறீங்க அப்படின்னா இனிஷியலாக ஐசிடி என்ன பண்ணாருன்னா பர்ஃபெக்டாக இண்டிசிஸில், அதாவது நீங்கள் NAS 100 இருக்கட்டும், US30 இந்த மாதிரியான இண்டிசிஸில் டாப் நாச்சாக ஒர்க் ஆகும். எக்ஸ்பெஷலி லண்டனோட கில்ஜும் அண்ட் நியூயார்க்கோட கில்ஜும். ஸோ நியூயார்க் கில்ஜோன் அப்படின்னும் போது அந்த 9:30 மார்க்கெட் ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ அது வந்து மோஸ்ட்லி இந்த டர்ட்டில் சூப் பர்ஃபெக்டாக உங்களால் நிறைய இடத்துல வந்து பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் இந்த டர்ட்டில் சூப் மேஜர் கரன்சி பேர், அட் த சேம் டைம் கோல்டு மாதிரியான கமாடிட்டிஸ்லுமே நல்லாவே ஒர்க் ஆகுது. நான் இதை நிறைய தடவை பேக் டெஸ்ட்டும் பண்ணி இன்ட்ரீஸும் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த என்ட்ரி மாடல் நம்மளோட ரியல் டைம் சார்ட்டில் எப்படி ஒர்க் ஆயிருக்குன்றதை பார்த்துடலாம். ஸோ நான் வந்து 5 மினிட்ஸில் இருக்கேன், NASல தான் இருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல நல்ல ஒரு டர்ட்டில் சூப் நடந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த சார்ட்டை பார்த்தோன்னே நமக்கு டர்ட்டில் சூப்னு புரியாது. பட் ஆனால் நம்மளோட செக்லிஸ்ட் படி ஒன்று ஒன்றா போகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு போகணும். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் அப்படின்னும் போது இந்த இடம் நமக்கு தெரியணும் அப்படின்றதுனால நான் இதை வந்து மார்க் பண்ணி வச்சிடறேன். நெக்ஸ்ட் நம்ம 1 ஹவருக்கு போகலாம். ஸோ 1 ஹவருக்கு போகும்போது என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துல ஒரு நல்ல லோ வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு நல்ல லோ வந்து மார்க்கெட் மேக் பண்ணியிருக்கு. ஸோ இதை நம்ம என்ன மார்க் பண்ணிடலாம், we can mark this, ஒரு லைன் மட்டும் நம்ம போட்டு வச்சுக்கலாம். பிகாஸ் நமக்கு இது வந்து ஒரு நல்ல கீ லெவலாக ஆக்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு செக்லிஸ்ட். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு செக்லிஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஹையர் டைம் ஃப்ரேம், ரைட்டா? ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய ஒரு கீ லெவல். ஸோ அந்த லெவல் எதுவாக வேணாலும் இருக்கலாம், அதாவது லிக்விடிட்டிஸாகவும் இருக்கலாம், இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிடிஆர்ஏவாகவும் இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல லிக்விடிட்டி இருக்குது. அட் த சேம் டைம் இதுக்கு முன்னாடி ஒரு எஃப்இஜி இருந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த லோவை மார்க்கெட் வந்து எடுக்க தான் ட்ரை பண்ணுறான். ஓகே, ஸோ இப்போ இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கீ லெவல். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வந்து 5 மினிட்ஸ்க்கு போகலாம். ஸோ 5 மினிட்ஸில் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்குது, ஓகே, நமக்கு ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட கீ லெவல் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அண்ட் தென் நான் என்ன பண்ணுறேன்னா
இப்ப இருக்க சார்ட்டுக்கு போறேன். ஓகே. ஸோ இப்ப இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி பார்த்த செக்லிஸ்ட் படி இது வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட கீ லெவல் அண்ட் மார்க்கெட் வந்து என்ன பண்ணுது? ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து மேக் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் இப்படி கீழ வருது. இங்க எடுக்க ட்ரை பண்ணுச்சு, எடுக்க முடியல. அதுக்கப்புறம் மார்க்கெட் மறுபடியும் மேல போது. அண்ட் தென் இந்த இடத்துல கீழ எடுக்குது. ஸோ அப்ப இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வேலிடா நமக்கு இந்த இடத்துல ஒரு டர்ட்டில் சூப் வந்து நடந்திருக்கு. திஸ் ஒன். இது வந்து ஒரு வேலிடான டர்ட்டில் சூப். அதாவது இப்ப டர்ட்டில் சூப்ன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா மார்க்கெட் ரியல் டைம் மார்க்கெட் டிராவல் ஆயிட்டு இருக்கும்போது, ஜஸ்ட் வந்து இத வந்து ஒரு எம்எஸ்பியா தான் நீங்க மார்க் பண்ணி ஆகணும். ஓகே. இப்ப இந்த இடத்துல ஒரு கீ லெவல் அதாவது இந்த ஹையர் டைம் ஃப்ரேமோட கீ லெவல எடுத்துட்ட பிறகு, நமக்கு மார்க்கெட்ல ரிஜெக்ஷன் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ரிஜெக்ஷன். அதாவது 2 கேண்டில் இந்த இடத்துல அதே ஒரே இடத்துல எடுக்க ட்ரை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அதாவது இதான் வந்து ஃபர்ஸ்ட்டு. இதுதான் வந்து நமக்கு டாப் அடிச்ச கேண்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்த கேண்டிலே உள்ள வந்துடுச்சு. ஸோ இது என்ன சொல்லுதுன்னா, எனக்கு இனிமேட்டு கீழ போக விருப்பம் இல்ல அப்படின்றத நமக்கு சொல்ல வருது. அண்ட் இந்த இடத்துல நம்மளால நல்ல ஒரு ரிஜெக்ஷனுமே பார்க்க முடியுது. இந்த பிளாக் நான் எக்ஸாக்ட்டா சொல்றேன் பாருங்க. இந்த இடத்துல கேண்டில்ல நல்ல ரிஜெக்ஷன் இருக்கு. ஸோ நான் இது வந்து ஜஸ்ட் ஒரு கலர் மட்டும் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து ஒரு ரிஜெக்ஷனுக்காக ஒரு ஆரஞ்சு கலர்ல வச்சுக்கலாம். ஆல்ரைட். ஸோ இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஹையர் டைம் ஃப்ரேமோட கீ லெவல் நமக்கு தெரியணும். அதுக்கப்புறமேட்டு மார்க்கெட்ல நமக்கு என்ன நடக்கணும்? ஸ்ட்ரக்சர்ல நமக்கு ஒரு ஷிஃப்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் ரிஜெக்ஷன். ஸோ இந்த இடத்துல இது 3மே நடந்திருக்கு. அண்ட் தென் நம்மளோட 4வது செக்லிஸ்ட். 4வது செக்லிஸ்ட் வந்து அதாவது நம்ம கீ லெவல்ல டாப் அடிச்சது பார்த்தீங்களா? அதுல நமக்கு ஒரு எஃப்இஜி இருக்கணும். ஸோ எஃப்இஜி அப்படின்னும்போது இந்த இடத்துல ஒரு நல்ல எஃப்இஜி வந்து இருக்கு. அண்ட் இத வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இத நம்ம என்ன மார்க் பண்ண போறோம்னா, எஃப்இஜி அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா, கரெக்ட்டா இந்த இடத்துல. ஸோ இது வந்து ஒரு நல்ல எஃப்இஜி. ஒருவேளை இது ஒரு வேலிடான எஃப்இஜியா இருந்தா மார்க்கெட் என்ன பண்ணணும்? ஸோ இங்க டாப் அடிச்சிட்ட பிறகு இந்த 50% ரிஜெக்ஷன் இருக்கு. மறுபடியும் என்ன பண்ணியிருக்கணும்னா, இது கீழ போயிருக்கணும். ரைட்டா? இது கீழ போயிருக்கணும். பட் ஆனா மார்க்கெட் என்னாச்சு? கீழ போகல. ஏன்னா இந்த இடத்துல ஒரு நல்ல ரிஜெக்ஷன் இருக்கு. ஸோ மறுபடியும் அதே இடத்துல டிராவல் ஆயிருக்கு. ஸோ அப்ப இந்த எஃப்இஜி வந்து கண்டிப்பா ஃபெயில் ஆக வாய்ப்புகள் அதிகம். ரைட்டா? நம்ம வெயிட் பண்றோம். ஸோ இந்த ரிஜெக்ஷன்ல தான் மார்க்கெட் டிராவல் ஆயிருக்கு. அண்ட் தென் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த எஃப்இஜியா ஐஎஃப்இஜியா ஒரு கட்டத்துல கன்வெர்ட் பண்ணுது. எந்த கேண்டில்னா, எக்ஸாக்ட்டா இந்த கேண்டில். ஸோ இந்த பை கேண்டில் தான் இந்த எஃப்இஜிய ஃபெயில் பண்ணதே. ஸோ ஒரு எஃப்இஜி ஃபெயில் ஆகப்படுது அப்படின்னா, நம்ம அது என்னன்னு சொல்லுவோம்? வி வில் பி காலிங் தட் ஆஸ்னா ஐஎஃப்இஜி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இடம். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில் தான் நமக்கு இந்த கேப்ப ஐஎஃப்இஜியா கன்வெர்ட் ஆனது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளோட ஒன்ஸ் இந்த ஐஎஃப்இஜி நடந்து முடிஞ்சிருச்சுன்னா, நம்மளோட கான்சிக்வென்ட் என்க்ரோச்மென்ட்ல நான் லாங் போலான்னு வெயிட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல நான் வந்து என்னோட லிமிட் ஆர்டர போட்டு வச்சுருவேன். இந்த இடமே. அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகுதுன்னா, மார்க்கெட் இங்க வந்து ட்ரிகர் பண்ணிட்டு, இது வந்து இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்எல் வைக்கிறீங்கன்னா, இவ்ளோ தூரம் நீங்க வைக்க முடியாது. இது வந்து ஹெவி. பிகாஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அதிகமான அதாவது பெரிய லாஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எஸ்எல்ல வந்து உங்களோட அக்கவுண்ட்க்கு ஏத்த மாதிரி தான் வைக்கணும். பட் ஆல்வேஸ் சின்ன எஸ்எல்லா போங்க. அண்ட் ஐ குட் சஜெஸ்ட் டு கோ வித் திஸ். ரைட்டா? இந்த இடத்துல நீங்க தாராளமா எஸ்எல் வந்து செட் பண்ணலாம். அண்ட் தென் நீங்க ஆல்ரெடி எப்போதுமே இந்த டர்ட்டில் சூப் நடக்குது அப்படின்னா, ப்ரீவியஸா இருக்கக்கூடிய ஐ வரையும் நீங்க வெயிட் பண்ணலாம். அப்ப இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாக்ட்டா நமக்கு இந்த இடம் தான் வந்து பெர்ஃபெக்ட்டான டிபி. ஸோ இது வந்து ஆல்ரெடி அட்டைன் ஆயிடுச்சு. பெர்ஃபெக்ட். ஸோ இந்த இடம் தான். ஸோ இப்போ இவ்ளோ தூரம் நீங்க வெயிட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. நீங்க ஆல்ரெடி வந்து 1.5 புக் பண்ணிட்டு, ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிட்டு பிரேக் ஈவனோட வெயிட் பண்ணுங்க. ஸோ பிரேக் ஈவன் எடுத்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ ரொம்பவே சிம்பிள். இவ்வளோதாங்க டர்ட்டில் சூப். அப்ப இந்த இடத்துல எங்க டர்ட்டில் சூப்? இந்த எம்எஸ்பியை தான் நம்ம யூசுவலா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, டர்ட்டில் சூப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய ஒரு கீ லெவல். அத மார்க்கெட் வந்து ஸ்வீப் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு எம்எஸ்பியா இருக்கும். இப்ப எம்எஸ்பியா இருக்கிறது இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷனோட நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் இங்க வர எஃப்இஜியும் அதுல ஃபெயில் ஆகணும். அதோட 50% நமக்கு என்ட்ரி. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ட்ரி ட்ரிகர் ஆயிருக்கு. இந்த கேண்டில் தான் அந்த 50% டேப் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து மேல போயிட்டான். ஸோ ரொம்பவே சிம்பிளான ஒரு என்ட்ரி மாடல் டர்ட்டில் சூப்க்கு. ஓகே. ஸோ இது ஒண்ணு. நான் ஆல்ரெடி இங்கே இன்னொரு டர்ட்டில் சூப்புமே பார்த்துருந்தேன். ஸோ அதனால தான் ஐம் ஜஸ்ட் கோயிங் ஹியர். ஓகே. ஸோ இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு நல்ல டர்ட்டில் சூப் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் எஸ்பெஷலி 9:30 நம்ம 9:30 நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நியூயார்க்கோட 9:30 கேண்டில் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லானது அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் அப்பதான் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி
ஒரு சின்ன மேனிப்புலேஷன் பண்ணிட்டு ரியல் டைமா வந்து நெக்ஸ்ட் ஒரு 9:45 மூவ் ஆகும். ஸோ இந்த ஜோன் வந்து நமக்கு ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான ஜோன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஜோன், அதாவது இது நீங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டர்ட்டில் ஜூப் நடந்திருக்கு. பட் நமக்கு இப்படி பார்த்தா புரியாது. நம்ம 1 ஹவருக்கு போலாம். ஸோ 1 ஹவர்ல இந்த இடத்துல என்ன பிடிஆர்ஏ இருக்குன்றத பார்த்துட்டு வரலாம். ஓகே, ஸோ 1 ஹவர்ல நமக்கு இந்த இடத்துல என்ன பிடிஆர்ஏ இருக்குன்னா, எஃப்இஜி இருக்காம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன். நீங்க லிக்விடிட்டியும் எடுக்கலாம். இல்லன்னா ஏதோ ஒரு பிடிஆரையும் எடுக்கலாம். அப்ப இந்த இடத்துல பாருங்க நமக்கு ஒரு எஃப்இஜி இருக்கு. ஸோ இத வந்து நான் என்ன மார்க் பண்றேன் அப்படின்னா 1 ஹவர் எஃப்இஜின்னு மார்க் பண்றேன். அண்ட் இந்த 1 ஹவர் எஃப்இஜி தான் இப்ப நம்மளோட ஃபர்ஸ்ட் செக்லிஸ்ட் ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய கீ லெவல். அது லிக்விடிட்டியாவும் இருக்கலாம், பிடிஆரையும் இருக்கலாம். இந்த எக்ஸாம்பிள்ல நமக்கு பிடிஆர்ஏ. பெர்ஃபெக்ட். நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? 5 மினிட்ஸ்க்கு வரோம். ஓகே, ஸோ 5 மினிட்ஸ்ல நமக்கு எங்க இருக்கு என்ட்ரி? ஓகே, பெர்ஃபெக்ட். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் செக்லிஸ்ட் ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய கீ லெவல் மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன பண்ணணும்? எம்எஸ்பி வந்து நடக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எம்எஸ்பியா தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது 5 மினிட்ஸ். ஸோ ஸ்ட்ரக்சர் வைஸ்ல பார்க்கும்போது தெளிவான எம்எஸ்பி மார்க்கெட் கொடுத்துட்டு வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் மேலே போயிருக்கு, கீழே வந்திருக்கு. அதே மாதிரி மேலே போயிருக்கு, கீழே வந்திருக்கு. அகைன் மேலே போயிருக்கான். ஸோ ஒரு கடத்துல கீழே வந்துட்டான். ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இது ஒரு எம்எஸ்பி, இது ஒரு எம்எஸ்பி. ஸோ எம்எஸ்பி அப்படின்றதோட எஸ்எம்சி பர்சன்ஸ் வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, உங்களுக்கு ஒரு தனியாக பேர் வச்சு அதை பிஓஎஸ்ன்னு சொல்லுவீங்க. ஸோ நமக்கு எது வேணாலும் இருக்கட்டும். அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரக்சரில் டிஃப்ரெண்ட் நடந்திருக்கு, அவ்வளோதான். ஸோ ஓகே, எம்எஸ்பி வந்து நடந்துருச்சு. ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமில் டேப் அடிச்சிருக்கு. இப்போ இந்த இடம் பாருங்கள், எக்ஸாக்டாக இது ஒரு நல்ல எக்ஸாம்பிளுங்க. ரிஜெக்ஷன் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. ஸோ இது ஒரு ப்ராப்பரான, இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிளை விட இது வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள்னே சொல்வேன். பிகாஸ் இந்த இடம் இது வந்து நல்ல ஒரு ரிஜெக்ஷனாகவே உங்களுக்கு ஆக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நான் இது வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த இடம், இந்த கேண்டில், அதாவது இந்த கேண்டிலில் எவ்வளோ விக்கு வந்து இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு நல்ல ரிஜெக்ஷன். ஸோ ஆஸ் பர் நம்மளோட செக்லிஸ்ட் நல்ல ஒரு ரிஜெக்ஷனுமே மார்க்கெட்டில் இருக்குது. அண்ட் எம்எஸ்பியும் நடந்திருக்கு. ஸோ நம்மளோட 3வது செக்லிஸ்ட்டும் முடிஞ்சுது. ஓகே, இப்போ இதில் நமக்கு எங்கே எஃப்இஜி இருக்குன்னா, இந்த இடம் நமக்கு ஒரு நல்ல எஃப்இஜி ரைட்டா. ஸோ இந்த இடம் வந்து உங்களுக்கு ஒரு எஃப்இஜி. பட் ஆனால் இது ஒரு ஷார்ட், ரொம்பவே சின்ன எஃப்இஜி தான். பட் இருந்தாலும் இது ஒரு எஃப்இஜி. ஸோ இப்போ என்ன பண்ணுது மார்க்கெட்? இந்த எஃப்இஜியில் ட்ராவல் ஆகுது. இந்த கேண்டில், அதாவது இந்த கேண்டில் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த செல் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இது ரிஜெக்ஷன் ஆகுது ரைட்டா. பட் ஆனால் கீழே இருக்கக்கூடிய ரிஜெக்ஷன் பவரால் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆனாலும் அடுத்த கேண்டில் இந்த எஃப்இஜியை ஃபெயில் பண்ணுறான். ஸோ ஃபெயில் பண்ணி இங்கே க்ளோஸ் வைக்குது பாடி. அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு இது வந்து ஐஎஃப்இஜியாக கன்வெர்ட் ஆகிறது. ஓகே, நமக்கு ஐஎஃப்இஜியாக கன்வெர்ட் ஆகிட்ட பிறகு ஸோ ஆஸ் பர் நம்மளோட செக்லிஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த இடத்துல வந்து லாங் வந்து போவோம் ரைட்டா. ஸோ உங்களோட அக்கௌண்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தாராளமாக இந்த இடத்துல எஸ்எல் வந்து செட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம எப்போதுமே நம்ம டர்ட்டில் சூப் பார்க்குறோம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து அதாவது எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி வரையும் வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல இது வந்து ஒரு நல்ல ஹையாக இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் இந்த இடத்துல வெயிட் பண்ணலாம். ஸோ நமக்கு பர்ஃபெக்டான டிபியும் அடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆல்ரைட், ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இங்கே ஏன் இது நம்ம என்ட்ரி போட்டோம்? பிகாஸ் நமக்கு இந்த எஃப்இஜி ஐஎஃப்இஜியாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. அதோட 50% நீங்கள் என்ட்ரி போட்டுட்டீங்க. ஸோ மார்க்கெட் இங்கே வந்துட்டு நமக்கு என்ட்ரியும் ட்ரிகர் ஆகி எக்ஸாக்டான 1:1.5 ஆர் 2 ஈஸியாக புக் பண்ணிடலாம். ஸோ இங்கேயும் நம்மளோட செக்லிஸ்ட் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆயிருக்கு. ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய கீ லெவல் அண்ட் தென் நமக்கு எம்எஸ்பி நடக்கணும். அதுக்கப்புறம் அதில் ரிஜெக்ஷன் வந்து நடக்கணும். அதுக்கப்புறம் எஃப்இஜி இருக்கணும். அந்த எஃப்இஜி ஐஎஃப்இஜியாக கன்வெர்ட் ஆகணும். அதோட கான்சிக்வெண்ட் என்க்ரோச்மெண்ட், அதாவது இந்த இடத்துல 50% அதில் நமக்கு என்ட்ரி ட்ரிகரு. ஸோ பர்ஃபெக்டாக என்ட்ரி ட்ரிகர் ஆகி மேலே போயிட்டுருக்கான். ஸோ இப்படி தான் வந்து இந்த டோட்டல் சூப். இப்போ இந்த எம்எஸ்பியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டோட்டல் சூப் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ ரொம்பவே தெளிவான எக்ஸாம்பிள். ஸோ யூஎஸ் 30லையுமே ஐ ஹாவ் சம் எக்ஸாம்பிள்ஸ். எனக்கு யூஎஸ் 30லையுமே இந்த நல்ல ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நம்ம அது எங்கன்றத பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் எஸ்பெஷலி யூஎஸ் 30ல நடந்திருக்கு. ஸோ நம்ம வந்து 5 மினிட்ஸில் இருக்கோம். ஸோ இதை தான் நம்ம வந்து டார்கெட் பண்ண போகிறோம் ரைட்டா. பட் ஆனால் இதுக்கு முன்னாடி, அதாவது 5 மினிட் சார்ட்டை பார்த்துட்டு இருக்கோம்னா அதுக்கு முன்னாடி நம்ம 1 ஹவர் சார்ட்டில் ஏதாவது மார்க் பண்ணியிருக்கணும். பிகாஸ் ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய பிடிஆர்ஏவோ இல்லைனா கீ லெவல் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் நம்ம மேஜராக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து 1 ஹவருக்கு போயிடலாம். ஓகே, ஸோ 1 ஹவரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன இருக்குது இந்த இடத்துல?
we have நமக்கு வந்து ஒரு நல்ல கேப்புக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பீடியரை வந்து இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம யூஸ்வலாக நிறைய பேர் இதை கேப்புன்னு சொல்லுவீங்க, நிறைய பேர் இதை பிசி அப்படின்னும் வந்து சொல்லுவீங்க. ஸோ அவங்கவுங்க அவளோட புரிதலுக்கு ஏற்ற மாதிரி தான் இது ஒர்க் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஒரு நல்ல பிஸி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் விக்ஸ் வந்து ரொம்பவே ஷார்ட்டாக இருக்குது. பர்ஃபெக்ட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1 ஹவரில் ஹையர் டைம் ஃப்ரேம் பீடியரே இவன் ஒரு ஆள் தான் நமக்கு கண்ணு தெரியுறான். நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ்க்கு வரலாம். ஸோ 5 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்குது சார்ட்டு? ஸோ இந்த இடம் தான் நம்மளோட என்ட்ரி. ஸோ இதை தான் நம்ம இப்போ டீகோட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு இது 1 ஹவர். பட் ஆனால் 1 ஹவரில் இது பிஸி அப்படின்றதுனால இன்னும் இதை ஷார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வி டூ ஹாவ் அ வேலிடான, இங்கேயும் உங்களுக்கு ஒரு பிஸி இருக்குது. ஒரு சில பேர் இதை நீங்கள் கேப்னு சொல்லுவீங்க. ஸோ அதோட அவங்கவுங்க புரிதலுக்கு ஏற்ற மாதிரி நான் இப்போ இதை டெலீட் பண்ணிடுறேன். பிகாஸ் இன்னும் அவனை டீகோட் பண்ணியாச்சு. அதாவது ஹையர் டைம் ஃப்ரேமில் ஒரு பீடியர் இருக்குது, அதுக்குள்ளே இருக்க 5 மினிட்ஸ் பீடியரவே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதனால இதோட கான்சிக்வெண்ட் என்கரேஜ்மெண்ட் அதோட மீன் அதனால அந்த 50%க்கு மோர் பவர். ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு என்ன ஆகணும்? ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்க பீடியரே நான் ஏன் அதை டெலீட் பண்ணனா, ரெண்டுமே லைக் ஒரே பாக்ஸில் வருது, அது குழம்பும் அப்படின்றதுனால தான். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு செக்லிஸ்ட் ஹையர் டைம் ஃப்ரேம் பீடியரே முடிஞ்சிருச்சு. ஹையர் டைம் ஃப்ரேம் லிக்விடிட்டி இல்லை அப்படின்னா பீடியரே ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் வச்சுக்கலாம். பர்ஃபெக்ட். இப்போ இந்த இடத்துல நமக்கு ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய பீடியரே முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் 5 மினிட்ஸில் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு சின்ன கன்சாலிடேஷனில் இருக்கான் அப்படின்னு சொல்லலாம். பட் பிகாஸ் இது வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ரைட்டா. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஸோ இப்போ இந்த இடம் பட் ஆனால் நமக்கு என்ட்ரி வந்து 9:30க்கு மேலே தான் கிடச்சிருக்கு. அதனால பிரச்சனை இல்லை, நல்லா வாலடைல் இருக்கும் மார்க்கெட்டில். பர்ஃபெக்ட். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு நல்ல லோ. ஸோ அவனுக்கு என்ன பண்ணியிருக்கு, இந்த லோவை மார்க்கெட் இதை நீங்கள் ஸ்வீப்னு சொல்லலாம், எம்எஸ்பின்னு சொல்லலாம், என்னவா வேணால் சொல்லலாம். ஸோ நான் இப்போதைக்கு இதை எம்எஸ்பின்ற மாதிரி நேம் வைக்கிறேன். ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து ஸ்வீப் கொடுத்துட்றான். கொடுத்துட்ட பிறகு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ரிஜெக்ஷன் அப்படின்னு இருக்கும்போது கேண்டில் நல்ல பாடி க்ளோஷர் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு செல் கேண்டில் இருக்குது. இந்த செல் கேண்டில் அந்த ஒரு செல் கேண்டில் வந்து 2 பை கேண்டில் வந்து எடுக்க ட்ரை பண்ணுறான். அதே மாதிரி எடுத்துடுறான். ஒரு கட்டத்தில் வந்து இந்த ஹைக்கு மேலே க்ளோஸும் வச்சிருது. ஸோ இந்த இடத்துல ஒரு நல்ல ரிவர்சல் நம்ம வெயிட் தான் பண்ண போகிறோம். பிகாஸ் நமக்கு இந்த இடத்துல பெரிய ரிஜெக்ஷன் இல்லை அப்படின்றதுனால ஒரு குட்டியான ரிஜெக்ஷன் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியுது இந்த இடத்துல. ஸோ இது வந்து ஆன்ஸ்குள்ள மார்க் பண்ணிடலாம். ஓகே, இந்த இடத்துல ஒரு சின்ன ரிஜெக்ஷன் தான் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ நம்ம வெயிட் தான் பண்ணுறோம். ஓகே, ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இடத்துல அதே மாதிரி நமக்கு இந்த இடத்துல நமக்கு ஒரு வேலிடான எஃப்இஜி வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி கோனா மார்க் திஸ் ஆஸ் அ எஃப்இஜி. இதை வந்து நம்ம என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ எஃப்இஜி அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிடலாம். பிகாஸ் இது வந்து இதுவரையும் எஃப்இஜியாக தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் ட்ராவல் ஆகிருச்சு. ஸோ இந்த இடம் அதாவது இந்த கேண்டில் அதாவது இந்த பை கேண்டில் தான் இந்த எஃப்இஜியா ஐஎஃப்இஜியா கன்வெர்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நமக்கு வந்து ஐஎஃப்இஜியா கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஐஎஃப்இஜியா கன்வெர்ட் ஆகிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும், நம்ம 50%ல நம்மளோட என்ட்ரியை போட்டுட்டு வெயிட் தான் பண்ணணும். ஸோ நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இங்கே என்ட்ரி கொடுக்கல. பிகாஸ் இது எல்லாமே 750 அப்போ நடக்குது. ஸோ இது வந்து நம்மளோட மார்க்கெட் ஹார்ஸ்க்கு முன்னாடி ரொம்பவே இது வந்து முன்னாடியே நடந்துருது. பட் ஆனால் நமக்கு என்ட்ரி எப்போ ட்ரிகர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த கேண்டில் இது பார்த்தீங்கன்னா என்னோட கீழே டைம் பாருங்கள் 9:30 மணி கேண்டில். ஸோ இதுதான் வந்து மோஸ்ட் பவர்ஃபுல். இந்த டர்ட்டில் சூப் மோஸ்ட்லி நம்மளோட நியூயார்க் ஏஎம் கில் ஜோன் அப்போ உங்களுக்கு நிறைய அந்த இண்டிசஸில் பார்க்க முடியும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் வெயிட் தான் பண்ணிட்டுருக்கீங்க, வெயிட் பண்ணுறீங்க. கரெக்டாக 9:30 கீழே பார்த்தீங்கன்னா 9:30 AM. ஸோ அங்கே நமக்கு என்ட்ரி ட்ரிகர் ஆகுது. என்ட்ரி ட்ரிகர் ஆனவுடனே தூக்கிட்டான். ஸோ நச்சுன்னு மார்க்கெட் வந்து அதே தான் இங்கே நம்ம மார்க் பண்ணோம்ல அதே இஆர்எல் வரையும் நீங்கள் கண்ணை மூடிட்டு வெயிட் பண்ணலாம். ஸோ தட்ஸ் இட். ரொம்பவே சிம்பிளான என்ட்ரி அண்ட் உங்களுக்கு டிபி வந்து ஒரே கேண்டில் ஹிட் ஆயிடுச்சு. பட் ஆனால் நீங்கள் பிரேக்வேனோட வெயிட் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல மாடல் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் வந்து மார்க்கெட் போய்கிட்டே தான் இருக்குது ரைட்டா. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து இந்த டர்ட்டில் சூப் வந்து ஒர்க் ஆகும். நிறைய பேர் இப்போ இந்த எம்எஸ்பியை நம்ம என்னன்னு சொல்லுவோம், வில் பி கன்வெர்ட் திஸ் இன்டு அ டர்ட்டில் சூப். அவ்வளோதான். ஸோ ரொம்பவே சிம்பிள். ஹையர் டைம் ஃப்ரேம் பீடியரே, ஸ்ட்ரக்சரு, ரிஜெக்ஷனு, எஃப்இஜி, அது ஐஎஃப்இஜியாக கன்வெர்ட் ஆகணும், அதோட 50%.
ரைட்டா? ரொம்பவே சிம்பிளான செக்லிஸ்ட் அண்ட் இந்த அளவுக்கு தெளிவா யாருமே டர்ட்டில் சூப்பர் சொல்லிக் குடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அட் த சேம் டைம் நம்மளோட பேட்ச் 6 வந்து ஓப்பன்ல இருக்கு. ஸோ நெறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. வீக்லி 3 டேஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். திங்கள், புதன், வெள்ளி சாயந்தரம் 6 மணிலேருந்து 6 PM IST டு 7 PM IST 7 மணி வரையும் 1 ஹவர் செஷன். ஸோ லைவ் செஷன் தான். இப்போ நான் எப்படி உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்தனோ இதே மாதிரி இன்னும் தெளிவாக ரொம்ப பொறுமையாகவும் I'll be teaching and I think ஆல்ரெடி 10 to 12 சீட்ஸ் வந்து புக் ஆயிடுச்சு. ஸோ தாராளமாக நீங்கள் இதை ஜாயின் பண்ணி நீங்களும் எங்களோட ஐசிடி வந்து லேர்ன் பண்ணலாம். ஒருவேளை உங்களால் லைக் செஷன்ஸ் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா தாராளமாக நாங்கள் உங்களுக்கு ரெக்கார்டட் செஷன்ஸும் கொடுத்துருவோம். நீங்கள் ரெக்கார்டிங்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் செஷனில் உங்களோட கொஷின்ஸை கேட்கலாம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம். 24/7 கம்யூனிட்டி சப்போர்ட்டுமே எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கப்படும். இதை தவிர நீங்கள் வந்து என்னென்னலாம் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபாரெக்ஸ்னா என்ன, ஓகேவா? ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன டூல்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ட்ரேடிங் விண்டோ, ஓகேவா? எஸ்பெஷலி எல்லா டைம்லையுமே எல்லா மார்க்கெட்டும் ஒரே மாதிரி இருக்காது, அதையும் நம்ம சொல்லிக் கொடுப்போம். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், ரிவர்சல் கான்ஃப்ளன்ஸ், அதுக்கப்புறம் கேப்ஸ், பிளாக்ஸ், லிக்விடிட்டி கான்செப்ட், ஐசிடியில் இருக்கக்கூடிய பயாஸ், ஐசிடியோட ஃபிப் செட்டிங்ஸ், டாப் 3 ஆன ஐசிடி A+Y+ அண்ட் சிபிஎஃப் மாடல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். 3 ஸ்ட்ராட்டஜி, 2 வந்து நீங்கள் ஃபாரெக்ஸ் மாடலில் யூஸ் பண்ணலாம் அண்ட் 1 வந்து நீங்கள் இந்தியன் அண்ட் தென் ஃபாரெக்ஸ் மாடல்லையும் யூஸ் பண்ணலாம். அண்ட் எங்களோட ஓன் அண்ட் பர்சனல் பேக் டெஸ்டட் ஸ்ட்ராட்டஜி தான் நாங்கள் சொல்லி தரப்போகிறோம். அண்ட் தென் அதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம், டிஸ்கவுண்ட், ஈக்வலிபிரியம் ஜோன்ஸ் அண்ட் வேலிடான என்ட்ரிஸ் எப்படி எடுக்கணும், ஓடிஇஸ்லாம் என்னென்ன, இதை தாண்டி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட், அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட், சைக்காலஜின்னு சொல்லி எல்லாமே கவர் பண்ண போகிறோம். அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் எங்களோட ஃப்ரீ பேக் டெஸ்டிங் சாஃப்ட்வேர் வந்து கொடுத்துருவோம். நீங்கள் தாராளமாக அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பேக் டெஸ்ட்டும் பண்ணலாம், ஜேர்னலும் பண்ணலாம். அந்த ஜேர்னலை பார்த்து நாங்கள் ரிவ்யூ பண்ணி அதில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்ற ஃபீட்பேக்கும் கொடுப்போம் மக்களே. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இன் ஆர்டர் டு லேர்ன் ஐசிடி வித் தமிழ் ட்ரேடர்ஸ் அகாடமி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் நீங்கள் ஒருவேளை ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்குது. ஸோ தாராளமாக மேக் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டுடேஸ் வீடியோ. லெட்ஸ் மீட் ஆன் நெக்ஸ்ட் எபிசோட்.